ஆபிரகாம் வரலாறை குறித்து பார்க்கலாம். ஊர் பெர்சியா வளைகுடா, சால்ட், சாராள், ஆபிரகாம், லோத், தேராக்கு, டைகிரிஸ், யூப்ரட்டிஸ், இது வழியாக நடந்து வர்றாங்க. ஆரான், தேராகு மரித்தல், கலிலேயா கடல், யோர்தான் நதி, சவக்கடல், மத்திய தரைக்கடல், இஸ்ரவேல், இஸ்மவேல், ஈசாக்கு, ஏசா, யாக்கோப்பு, யோசேப்பு எகிப்து. இஸ்ரவேல் எகிப்து 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிறார். மோசே செங்கடல் வழியாய் கடந்து வருகிறார்கள். செங்கடல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இதன் வழியாக நடந்து வருகிறார்கள். சீனாய் மலையிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். தேவன் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குகிறார்கள். அங்கு லேவியரும் ஆசாரியரும் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் ஜனங்களை எண்ணி தொகையிடுகிறார்கள். அவர்கள் தொகையிட்ட எண்ணிக்கை 6,3550 பேர். அவர்கள் காதேஸ் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். இங்கிருந்து 12 வேவுக்காரர்களை கானானுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் துர்ச்செய்தியை பரவினதுனால ஆண்டவர் கோபம் கொண்டு 40 ஆண்டுகள் காதேஸ் வனாந்திரத்தை சுற்றி வர பண்ணுகிறார். திரும்பி இவர்கள் போகிறார்கள். மோவாப் வந்தவுடனே மோவாப்பில் மோசே 2வது முறையாக நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறார். போதித்துட்டு யோசே மரித்து விடுகிறார். அங்கே தேவன் நேப்போ பர்வதத்திலே பிஸ்கா கொடுமுடியிலே மோசையை அடக்கம் பண்ணுகிறார். பிறகு ஜோஷுவா எழும்புகிறான். ஜோஷுவா எழும்பி இங்கே யோர்தான் நதி உடன்படிக்கை பெட்டியின் சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்டவுடனே நதி 2ஆக பிரிகிறது. இங்கு வந்தால் எரிகோ கோட்டை, எரிகோவை கோட்டையை தகர்த்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். யோனா 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். அது தெற்கு வடக்கு. முதலாவது தெற்கு அவன் ஜெயித்து வடக்கை ஜெயிக்கிறான். ஜெயித்து 12 கோத்திரங்களை குடியமர்த்துகிறான். 12 கோத்திரங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். யோசுவா மரித்தல். அடுத்தது நியாயாதிபதிகள். கிதியோன், சிம்சோன், அவர்கள் யாவரும் அவர்களுக்கு பிறகு மக்கள் அவர் எண்ணத்தின்படி போக்கின்படி நடக்கிறார்கள். ரூத்தும் சாமுவேலும் தவிர 20 ஆண்டுகள். சவுல் இருதயம் அற்றவன், தாவீது முழு இருதயம், சாலமோன் பாதி இருதயம். பிளவுபட்ட ராஜ்யம் 400 ஆண்டுகள். வடக்கு தெற்கு. இஸ்ரவேல் யூதா 19, 20, 8. இஸ்ரவேல் சிதறடிப்பு, பாபிலோன் யூதா சிறைப்பிடிப்பு 70 ஆண்டுகள். செருபாபேல் தேவாலயம், எஸ்தர் ராணி, எஸ்ரா ஜனங்கள், நெகேமியா மதில் சுவர்கள் 400 ஆண்டுகள் அமைதி. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரை.